உட்கார்றா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சானா, ஒரு இரவு காத்திருந்தான். ஒரு இரவு காத்திருந்தா. அவன் காத்திருந்த பொழுதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க அடுத்த அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, அதுவரைக்கும் ஏசா ஒரு விரோதியா இருந்தா. ஏசாவனை கொல்லும்படியாய் வந்தா. ஏசாவனை அழிக்கும்படியாக வந்தா. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுக்கு பின்பு என்ன நடக்குது தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, எந்த ஏசா யாக்கோபை அழிக்கும்படி வந்தானோ 33:4 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவர்கள் இருவரும் அழுதார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த அன்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல வந்தவுடனே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல வந்தவுடனே எதிரிகள் கூட அவனுக்கு என்ன ஆகிறாங்கன்னா, சமாதானமாய் மாறுகிறார்கள். சமாதானம் செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது போல இருக்கலாம். ஒருவேளை குடும்பம் இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வேலைக்காரங்க இருக்கலாம், வேலைக்காரர்கள் இருக்கலாம், ஒருவேளை வீடு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நல்ல வாகனங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு நீடிய வாழ்வை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும், பலத்தை தரும், சுகத்தை தரும். ஆதலால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும். யாபேசை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து கேளுங்கள். தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நிச்சயமாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இன்னொரு